இதயம் தொட்ட கதைகள். பிரமிளா கார்த்திக்கின் இப்படிக்கு ரோஸ்மேரி. ஐயா வணக்கம். என்ன பொண்ணுச்சமண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணே. என்ன விஷயம்? பஞ்சாயத்து எதுக்காக கூட்டியிருக்கீங்க? இதோ நிக்கிறானே ரங்கன். இவன் இது வரைக்கும் நம்ம ஜாதியிலேயே யாரும் பண்ணாத பண்ணிட்டு வந்து நிக்கிறான். எதுனா கேட்டா திமிரா வேற பேசுறான். இவனா? இவன் நம்ம மேலத்திரு கந்தசாமி பையன் தானே? அவனே தான். என்ன பண்ணான் இவன்? கூத்தியார் ஒருத்தி வச்சுக்கிட்டு கட்டின பொண்டாட்டிய அடிச்சு துவைக்கிறான். டேய் ரங்கா, அண்ணன் சொல்றதெல்லாம் நிஜமாடா? இது என்ன கேள்வி? அவர் சொல்றது நெசம்தான். என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க. ஏய், என்னடா திமிரா பேசுற? உண்மையே சொன்னேன். இப்ப என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. இந்த பார், நீ பேசுறது கொஞ்சம் கூட முறையில்லை. உன்னை நம்பி வந்தவளை ஏமாத்தலாமாடா? இந்த சினிமா வசனம் எல்லாம் வேண்டாங்க. எனக்கு அவளை பிடிக்கல. எனக்கு பிடிச்சவளோட வாழ்ந்துட்டு போறேன். இவளுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, செஞ்சுட்டு போறேன். ஏய், என்ன நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், 4 பெரிய மனுஷங்க இருக்காங்கங்கிற நினைப்பே இல்லாமல் திமிராலாம் பேசிக்கிட்டு இருக்க. ஆ, நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் ஒத்து ஊத்துறது பஞ்சாயத்தோட வேலை நினச்சிட்டு இருக்கியா? என்ன பண்ணணும்னு கேட்குற? ஏய், நீ வெட்டி விடுறதுக்கும் சேர்த்து வைனா சேர்த்து வைக்கிறதுக்கும் நாங்கள்லாம் என்ன நீ வச்ச வேலைக்காரங்களா? இது கிராமத்து பஞ்சாயத்து, தெரியுமில்ல? இது நியாயத்தை மட்டும் தான் பார்க்கும், நியாயத்தை மட்டும் தான் சொல்லும், நியாயத்தை மட்டும் தான் செய்யும். ஏய், நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த பஞ்சாயத்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது. அவ தான் உனக்கு வாக்கப்பட்டவ. சட்டப்படி பஞ்சாயத்து படி அவ தான் எல்லாத்துக்கும் உரிமையானவ. அவ என்ன சொல்றாளோ அதுதான் தீர்ப்பு. என்ன இவ சொல்றதா? என்ன விளையாடுறீங்களா? உங்ககிட்ட விளையாடுறதுக்கு எங்களுக்கு என்னடா இருக்கு? நீ என்னம்மா சொல்ற? பெரியவங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேங்க. இப்ப நாங்க சொல்றோம், டேய் ரங்கா, நீ அந்த பொண்ணோட தான் வாழ்க்கை நடத்தணும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். வாழலைன்னா உன்னை ஊரை விட்ட ஒதுக்கி வைப்போண்டா. இங்க உள்ளவங்க யாரும் உன்கிட்ட பேச மாட்டோம். உன் வீடு நிலம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு தான் சேரும். உனக்கு துளி கூட பாத்தியதை கிடையாது. இது அநியாயம், அக்கிரமம். நீ பண்றது ரொம்ப நியாயமா? எனக்கு பிடிக்காதவளோட எப்படிங்க வாழ்றது? அதை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? என்னால இவ கூட வாழ முடியாது. அப்படியா? அப்ப இதுதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு. இந்த ரங்கனுக்கும் இந்த ஊருக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. இவன் மனசு மாறி அவன் பொண்டாட்டியை ஏத்துக்கிற வரைக்கும் ரங்கனை பஞ்சாயத்து தள்ளி வைக்குது. இதுதான் பஞ்சாயத்தோட முடிவு. பஞ்சாயத்து கலையலாம். ஏய் சங்கரபாண்டி, வேற ஜாதிக்கார பொண்ணை வச்சிருக்கேன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லி கை கழுவிட்டு போற. உன் ஒரே மகன் வேற ஜாதி இல்ல, வேற மதத்து பொண்ணையே காதலிக்கிறான். அவனுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போற? கை கழுவுறியா இல்ல வெத்தலை பாக்கு எடுத்து கொடுக்குறியான்னு பாக்குறேன். ஏய், என்னடா பேசுற? விடுங்கண்ணா. ஏன் நினைக்கிறீங்க? போங்க போங்க போங்க, போயா போயா. காமாட்சி, காமாட்சி, என்னங்க கோவமா இருக்கீங்களா? இல்ல, சந்தோஷமா இருக்கேன். உன் பையன் ஊர்ல எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கான்ல, அந்த சந்தோஷத்துல இருக்கேன். எங்கடி உன் புள்ள? அவன் தோட்டத்துக்கு போயிருக்காங்க. அவன் தோட்டத்துக்கு போகலடி, வேற எவ்வளவு நோட்டம் ஓடுறதுக்கு போயிருக்கான். என்னங்க சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றதுக்கு இருக்கு? அதான் ஊரே சொல்லுதே. அந்த பொண்ணு ரோஸ்மேரி இல்ல, அவளை காதலிச்சுக்கிட்டு திரியிறானா. என்ன சீர்திருத்தம் பண்றானா? சீர்திருத்தம்? நம்ம பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்துல என்கிட்ட ஒருத்தன் சொன்னாண்டி, நான் அதை நம்பவே இல்லை. ஊரெல்லாம் விசாரிச்சு பார்த்தா எல்லாரும் தலையை தொங்க போடுறானுங்க. என் பையன் செஞ்சிருக்க மாட்டான் நான் நம்பினேன். ஆனா செஞ்சுட்டானே. ஊருக்கு முன்ன என்ன தலைகுனிய வச்சுட்டானே. அது உண்மையா இருக்காதுங்க. அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டா. உண்மைடி. அவன் வரட்டும், விசாரிக்கலாம். படிக்க வச்சது தப்பா போச்சு. அவனை காலங்காலமா காப்பாத்திட்டு வர்ற கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டானே. மனசுல எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு கிறிஸ்தவ பொண்ணை காதலிப்பான்? ஏய், அடுத்த ஜாதி காத்து என் வீட்டு பக்கம் வந்தாலே கதவை அடைக்கிற வர்க்கண்டி நானு. இப்ப என் வீட்டுக்குள்ள வேற சாமியே வரப்போதா? வரட்டும், எப்படி வருது பாக்குறேன்.
என்ன இவளை இன்னும் காணுமே? இங்க தானே வரேன்னு சொன்னா. இந்த காதல் ஒரு பெரிய தலைவலி. காதலியை பார்க்கும்போதும் நினைக்காம இருக்க முடியல, பார்க்காத போதும் நினைக்காம இருக்க முடியல. எப்போ பார்த்தாலும் அவன் நினைப்பாவே இருக்கு. இதுக்கு முதல்ல ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும். ரோஸ், சீக்கிரம் வாமா. பழனி ஆண்டவா, சீக்கிரமா ரோஸ் மேரி அமுச்சு வைப்பா. அம்மா சீக்கிரமா வந்தா பழனி கூட்டு வந்து அவளுக்கு ஒரு மொட்டை போடுறேன்ப்பா. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? காதல்னாலே காத்துட்டு இருக்கிறது தானே அர்த்தம். இல்ல, வீட்ல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதான். காதலிக்காக காத்துட்டு இருக்கிறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு. நீ எப்போ வருவ, வந்து என்ன பேசுவ, நான் என்ன பேச போறேன், இதெல்லாம் ஒத்திக்க பார்க்கறதுலயே ஒரு தனி சுகம். பேச விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்களே. காதல்னு வந்துட்டா கவிதை பேச்சு எல்லாம் தானாவே வந்துடும். என்ன காதல் பொங்கி வழியுது? காதல்ல ஆம்பளைங்களுக்கு எப்போதுமே காதலியோட நட்பு தான். உனக்கு எப்படி? நான் நினைக்க மாட்டேன். நினைக்க மாட்டியா? நினைப்பீங்க, வர முடியுமா? எப்பெல்லாம் என்னை பத்தி நினைப்ப நீ? எப்பவும் நினைப்பேன். என்னையே நினைச்சிட்டு இருக்கா என் காதலின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை நினைக்காம வேற யார நினைக்க சொல்றீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? சரி, அப்போ நீயே பேசு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து பயந்து சந்திக்கிறது? இங்க பாரு ரோஸ்மேரி, நீ கவலைப்படாத. நான் ஒரு முடிவோட தான் இருக்கேன். இன்னைக்கு அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேச போறேன். நிஜமாவா? 100% நிஜம். நீ உன் சாமி கிட்ட வேண்டிக்கோ, நல்லதே நடக்கணும்ட்டு. கண்டிப்பா கர்த்தர்கிட்ட வேண்டிப்பேன். சரி, கிளம்பலாமா? யாராவது பாத்திர போறாங்க. உடனே போயாகணுமா? இல்ல, வீட்ல. சரி, போலாம் வா. வாங்க. இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட பேச போறேன். உன் சாமி கிட்ட நீ வேண்டிக்கோ. கர்த்தரே, என் மனசுக்கு பிடிச்சு போச்சு. காதல் தப்புன்னு எந்த மதமும் சொல்லல. பிற உயிர் மேல அன்பு காட்டுறது எந்த விதத்துல தப்பாகாதுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. என் மனசுக்கு அவரோட நல்ல குணமும் என்ன மாதிரியே அவருக்கு இருக்கிற குணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. நான் கேக்குறேன், எனக்கு அவரை கொடுத்துருங்க. மனசு முழுக்க ஆசையோட, நம்பிக்கையோட, அன்போட, எதிர்பார்ப்போட நான் உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கே அவர் கொடுத்துருங்க. அவர் வெற்றி அடைய வச்சு அவர் நினைச்சதை கொடுங்க. இன்னைக்கு அவர் அப்பா கிட்ட எங்களை பத்தி பேச போறாரு. அவருக்கு உறுதுணையா இருந்து இந்த விஷயத்துல அவருக்கு நல்லது பண்ணுங்க. என்னம்மா ரோஸ்மேரி, பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுப்பா. கர்த்தர்கிட்ட அப்படி என்னம்மா பிரார்த்தனை பண்ண? சரி சரி, வாங்க சாப்பிடலாம். சமையல் முடிஞ்சிருச்சு. வாமா போய் சாப்பிடலாம். இல்லப்பா, இன்னைக்கு நான் உபவாசம். இன்னைக்கு என்னமோ உபவாசம்?
அது உபவாசத்துக்கான காரணத்தை நிறைவேறாம சொல்லக்கூடாதுப்பா. சரிம்மா, உன் வேண்டுதல் நிறைவேறட்டுமா. அப்பா, என்னம்மா அது சொல்லுமா. வேண்டாம். அங்க என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேசலாம். என்னம்மா சொல்லுமா மேரி. ஒன்னும் இல்லப்பா, நீங்க போய் சாப்பிடுங்க. நோ 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 நோ, நீ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்க. கர்த்தர் உன்னை காப்பாத்தட்டும். காட் பிளஸ் யூ. God bless me. அப்பா, என்னப்பா வெளியில உட்காந்துட்டு இருக்கீங்க? உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு, அதான் வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உட்காரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உங்ககிட்ட நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. சொல்லு, என்ன விஷயம்? காமாட்சி, ம். அங்க 2 பேரும் காஃபி எடுத்துட்டு வா. இதை எடுத்துட்டு வரேங்க. சொல்லு. என்னப்பா, ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க? சொல்லு. இல்ல, உங்ககிட்ட அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலப்பா. அவ்வளவு மோசமான விஷயமா? இல்லப்பா, அப்படிலாம் இல்ல. அப்ப சொல்லு. அப்பா, நான் வந்து நம்ம பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கிற. யாரு? பிரான்சிஸா? ஆமாப்பா. அவருக்கு என்ன? அவரு மக ரோஸ்மேரிய ரோஸ்மேரிய நான் மனசார காதலிக்கிறேன்ப்பா. டம்ளர்ல சாம்பல் கரை அப்படியே இருக்கு, ஒழுங்கா கழுவுறது இல்லையா? டம்ளர்ல கரை இருக்கதான் செய்யும். சாம்பலை பயன்படுத்தி சுத்தமா கழுவணும். கரை போகலையா தூக்கி எறியணும். நீ படிச்சவன் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீ என் பையனே இல்லைன்னு முடிவு பண்ண வேண்டியிருக்கும். மனு, நாம என்ன பண்ண போறோம்? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. ரோஸ், நான் இல்லாம உன்னால வாழ்ந்துட முடியுமா? அதுக்கு நான் செத்து போயிடலாங்க. மனு, உங்களால என்னை விட்டுட்டு வாழ்ந்துட முடியுமா? என் இதயம் மட்டும் என்ன கல்லா? எப்படி ரோஸ் என்னால வாழ முடியும்? நம்ம 2 பேராலையும் வாழ முடியாது. உன்னை பிரிஞ்சு நானும், என்னை பிரிஞ்சு நீயும் வாழற வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்கு நாம செத்து போயிடலாங்க. செத்து போறதுக்காக இந்த வாழ்க்கை நம்ம வாழல. நாம வாழறோம். இப்படி
ஏத்துக்காத இவங்களுக்காக நாம வாழறதை விட நமக்காக வாழறோம். உன்னை நல்லபடியா வச்சு காப்பாத்த நான் ரெடி. என் கூட என்னை நம்பி வர நீ ரெடியா? என்ன சொல்ற ரோஸ்? எனக்கு நீங்க தான் வேணும். நான் உங்க கூட வரேன். என்னடா இது மனோகர், எதுக்குடா இப்ப ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? என்ன அவருக்கு மட்டும்தான் பிடிவாதம் பிடிக்க தெரியுமா? நான் ஒரு பிள்ளை தானே, எனக்கும் பிடிவாதம் பிடிக்க தெரியும். இப்ப என்னதான் பண்ணலாம்னு உத்தேசம் உனக்கு? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். போய் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்க போறேன். என்னால இங்க இருந்து அவருக்கு அடிமையெல்லாம் வாழ முடியாதுமா. டேய் டேய் நெல்லுடா, இது அடிமைத்தனம் இல்லடா, நம்ம குடும்ப கௌரவம். என்னத்த பெரிய கௌரவம்? என்னால அது மாதிரிலாம் இருக்க முடியாதுமா. எனக்கு எந்த கௌரவம் வேணாம். என்னை தேடாதீங்க, நான் கிளம்புறேன். எனக்கு இருக்கிறது நீ ஒரே புள்ளடா, கொஞ்சம் பொறுமையா இருடா, அங்க அப்பா மனசு மாறும். என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாதுமா. நான் நினைச்சதுதான். எனக்கு பொண்டாட்டினா அது ரோஸ் மேரி ஒருத்தி தான். என்னால என்னை மாத்திக்க முடியாது. நான் கிளம்புறேன். டேய் டேய் மனோகர், துரை எங்க கிளம்பிட்டாரு? கேக்குறேன்ல, பதில் சொல்ல மாட்டாரா? என்ன பயமா? எனக்கு என்ன பயம்? அப்ப சொல்லு. சொல்றேன், தைரியமா சொல்றேன். எனக்கு என்ன பயம்? கரை நினைச்சிட்டு என்னால கழுவிட்டுலாம் போக முடியாது. ரோஸ் மேரி எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மச்சம். நான் அவ கூட சந்தோஷமா வாழ போறேன். படிச்சவன் புரிஞ்சுக்குவேன்னு நினைச்சேன். தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. அடிக்க வச்சிடாத. ஏய், உன்னை விட உன் அம்மாவை விட எனக்கு என் ஜாதி முக்கியம். ஏன்னா நீயும் உன் அம்மாவும் என் வாழ்க்கையில பாதியில வந்தவங்க. ஆனா என்னோட ஜாதி என் பொறப்புலேயே வந்தது. உன்னை வேணான்னு நினைச்சா இந்த நிமிஷமே என்னால உன்னை தூக்கி எறிய முடியும். உங்க அம்மாவை கூட என்னால தூக்கி எறிய முடியும்டா. ஆனா நான் வேணான்னு நினைச்சாலும் என்னோட ஜாதியை என்னால தூக்கி போட முடியாது. எந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி பிறக்கணும்னு கடவுள் தீர்மானிக்கிறாரோ அதே மாதிரி எந்த ஜாதியில பிறக்கணுங்கிறது கடவுளோட தீர்மானம். அந்த கடவுளோட முடிவை யாராலும் மாத்த முடியாது. நானும் மாத்த விரும்பலடா. போடா. என்னங்க என்னங்க ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? அவ ஊர்ல இருக்கிறதுனால தான் இவர் ஊரை விட்டு போவாரு. அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுறேன். வர வர என் பொண்ணுக்கு பக்தி ரொம்ப முத்தி போச்சு. பக்தி இருக்கிறது நல்லதுதான், ஆனா இவ்வளவு பக்தி எதுக்குன்னு தெரியலையே. உள்ள வரலாமா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். போய் காஃபி எடுத்துட்டு வாமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நீங்களும் இங்கே இருங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். அமைதியான முறையில் எல்லாத்தையும் சுமூகமாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிக்கணும்னு நினைக்கிறவன்னா இப்பவும் அமைதியான முறையில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஐயா, எதுக்கு இந்த பீடிகை எல்லாம்? எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், உங்கள் பொண்ணு என் பையனை காதலிக்கிறான். எங்கள் பையனும் உங்கள் பொண்ணை விரும்புகிறதா சொல்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒத்து வராது. ஏன்னா நம்ம ரெண்டு பேருடைய பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாம் வேற வேற. சத்தியமாக இது ஒத்து வராது. அது மட்டும் இல்லை, இனிமேலும் நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனை வளர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஊரை காலி பண்ணிடுறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா
எடுத்துக்கோங்க. அம்மா, இன்னைக்கு நம்ம வீட்ல என்னம்மா விசேஷம்? எதுக்கு புதுசா Dress? சாமி கும்பிடுறதெல்லாம்? இன்னையோட அப்பா அடிமையாகி 9 வருஷம் முடியுதுமா. அடிமையாகியா? எனக்கு புரியலையே. எனக்கு நீங்க குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? பாக்கியலட்சுமி, அப்பாக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி 9 வருஷம் முடிஞ்சு இது 10வது வருஷம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். அதான் நம்ம வீட்ல விசேஷம். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாளா? ஆமா. எனக்கு என்ன ட்ரீட்? ட்ரீட்டா? ஆமா, இன்னைக்கு விசேஷம் உங்களுக்கு தானே. அப்ப நீங்க தானே ட்ரீட் கொடுக்கணும். ஆமா, குடுப்பாங்கடி உனக்கு. வீட்ல தான் எல்லாமே இருக்குல்ல, அப்புறம் என்ன ட்ரீட் வேணும் உனக்கு? ஏய், குழந்தை ஆசைப்பட்டு கேக்குறா. பாக்கியா, உனக்கு என்னமா வேணும் சொல், நான் வாங்கி தரேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நான் சொல்றத அப்படியே சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் சொல்றத சொன்னா போதும். சொல்லுங்க. சரிம்மா, சொல்றோம். சொல்லு. மனோ, லதா ஆகிய நாங்கள் எங்கள் கல்யாண நாளன்று எங்கள் மகள் பாக்கியலட்சுமிக்கு பண்ணி கொடுக்கும் சத்தியம். இனி எங்கள் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு சண்டை போட மாட்டோம். சண்டையில் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு மூலையில் உட்கார மாட்டோம். இதனால் எங்கள் மகள் வருத்தப்படுகிறாள் என்பதை உணர்கிறோம் அப்படின்னு என் கையில சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா செல்லும், இனிமே நாங்க சண்டை போட மாட்டோம். ஓகேவா? ஏய், சத்தியம் பண்ணு குழந்தைகிட்ட. ப்ராமிஸ். இனிமே சண்டை போட்டுக்க மாட்டோம். சரியா? தேங்க்ஸ் மம்மி. தேங்க்ஸ் டாட். சரி, வெரி குட். இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. நம்ம வெளியே போய் சாப்பிட்டு வரலாமா? அப்போ சமைச்சு வச்சிருக்கிறதுலாம் என்ன பண்றது? அது போற வேலையை யாருக்காவது கொடுத்துடலாம். இன்னைக்கு ஒரு நாளாவது சுதந்திரமா இருக்கலாமே. அப்போ இத்தனை நாள் சுதந்திரமா இல்லையா? என்னத்த சுதந்திரம் இருந்துச்சு? அப்ப என்ன கட்டிட்டு இத்தனை வருஷமா அடிமையா தான் வாழ்ந்துன்னு சொல்றீங்களா? ஐயோ, இப்பதான் 2 பேரும் என்கிட்ட சத்தியம் பண்ணீங்க. சாரி செல்லம், சும்மா விளையாடி தான் நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம். நிஜமாவா? நிஜமா தான் அம்மா. சரி, வாங்க கிளம்பலாம். வா, போயிட்டு வரலாம். இப்ப நம்ம வெளியில போலாம். உனக்கு நான் சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தரேன். மம்மி, சீக்கிரமா ரெடி ஆகுங்க மம்மி. 2 minutes டா. லதா, இன்னும் கிளம்பலையா நீ? டேபிள் புக் பண்ணிட்டேன், டைம் ஆகுது. ஒரு 2 minutes தானங்க, வெயிட் பண்ண மாட்டீங்களா? போய் உட்காருங்க. உங்க அம்மாவோட இப்படி தான்டா, எப்ப பார்த்தாலும் லேட்டு. எங்க போறதுனாலும் கிளம்ப மாட்டான். லதா, அம்மா, லதா, என்னாச்சு லதா? அப்பா, என்னாச்சுமா? அம்மாக்கு என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லம்மா, நீ கவலைப்படாத. எல்லாம் ஹாஸ்பிட்டல் போனா சரியாயிடும். லதா, நான் கட்டிட்டுமா? அப்பா, அம்மாக்கு என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லம்மா, நீ கவலைப்படாத. அதான் டாக்டர் கிட்ட வந்துட்டோம்ல. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. காலையில இவங்க சாப்பிடாம இருந்தாங்களா? ஆமா, இன்னைக்கு வெட்டிங் டே. வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட வேணாம் நான் தான் சொன்னேன். ஓ, கல்யாண நாள்னு ரொம்ப வேலை பார்த்தீங்களா? அதான் டயர்டு. காலையிலேருந்து சாப்பிடாம வேலை பார்த்துருக்கீங்க. அதனால தான் தலை சுத்தி இருக்கு. சரி, நான் சில மாத்திரைகள் எழுதி தரேன், அதை சாப்பிடுங்க, சரியா போயிடும். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க, நான் மாத்திரை எழுதி கொடுக்குறேன்.
சரி டாக்டர். பாக்கியா வா. மனோகர், நான் சொல்றதை கேட்டு நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. என்ன மேடம், எனிதிங் ராங்? எஸ் மேம். உங்க ஒய்ஃபுக்கு இடது பக்க மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. மூளையில சின்ன ஒரு கட்டி இருக்கு. கேன்சரா கூட இருக்கலாம். அவங்களுக்கு இன்னும் சில டெஸ்ட்டுகள்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன். மேடம் என்ன சொல்றீங்க? இன்னொரு தடவை மயக்கம் வந்தா மயக்கம் வந்தா அவங்களுக்கு பெராலிட்டிக் அட்டாக் ஆகும். என்னது, பெராலிட்டிக் அட்டாக்கா? ஆமா, அவ்வளவு வீக்கா இருக்காங்க. பிபி அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. கவனமா பாத்துக்கோங்க. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அதிகமான டென்ஷன், கவலையோ கோவமோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. முக்கியமா அவங்களுக்கு பயம் அதிகமா வரக்கூடாது. அவங்க பயப்படாம நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். லதா, இந்தா கவலைப்படாம இந்த மாத்திரையை சாப்பிட்டு. நிம்மதியா தூங்குனேன்னா எல்லாம் சரியாயிடும். தூங்குனா எல்லாம் சரியா போயிடுமா? ஆமாண்டா, உனக்கு ஒன்றும் இல்லடா. இது எல்லாருக்கும் வர மயக்கம்தான். மாத்திரை சாப்பிட்டா தானா சரியாயிடும்மா. எப்படி உங்களால இப்படி பொய் சொல்ல முடியுது? என்ன லதா, என்ன சொல்ற? என்கிட்ட எதையும் மறைக்க பார்க்காதீங்க. உங்ககிட்ட நான் எதை மறைச்சேன்? டாக்டர் உங்ககிட்ட பேசினத நான் கேட்டுட்டேங்க. லூசு, அது வேற ஏதோ பேஷண்ட் பத்தி சொன்னாங்க, நீ உனக்கு நினைச்சிட்டியா? நடிக்காதீங்க, உங்களுக்கு நடிக்க வரல. அந்த பேஷண்ட் பேரும் லதாவா? அவங்க ஹஸ்பண்ட் பேரும் மனோகரா? எனக்கு எல்லாமே தெரியுங்க. லதா அழாத, அதான் டாக்டர் குணப்படுத்தினான்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீங்க சொல்றது நடக்குமோ நடக்காதோ எனக்கு தெரியல. ஆனா கேக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. சரி லதா, எதையா நினைச்சிட்டு குழப்பிட்டு இருக்காத. வா உள்ள போலாம். வாமா போலாம், வா. லதா, லதா என்னம்மா யோசனை பண்ற? கொஞ்சம் எழுந்து போய் வேலையை பாருமா. யோசனை பண்ணிட்டு இருக்காத. என்ன யோசனை? எனக்கு பயமா இருக்குங்க. என்ன பயம்? நான் செத்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்குங்க. என்ன லதா வளர்ற? நான் தான் உனக்கு நேத்திக்கே சொன்னேன்ல, அப்படி எதுவும் நடக்காதுன்ட்டு. இல்லங்க, என் மனசுக்குள்ள தோணுது எனக்கு ஏதோ ஆக போகுதுன்னு. தேவையில்லாத பயம்மா, பயப்படாதம்மா. நீங்க என் கூடவே இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன லதா, நான் ஆபீஸ் போக வேணாமா? எனக்காக எனக்காக இருக்க மாட்டீங்களா? பைத்தியம் மாதிரி அதை வளராத. இல்லங்க, எனக்கு ஏதோ ஆக போகுது. நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். என் கூடவே இருந்துருங்க ப்ளீஸ். லதா, ஏய் லதா, கம் ஆன், கூல் டவுன்மா. நான் உங்களெல்லாம் விட்டுட்டு போக போறேங்க. எனக்கு ஏதோ ஆக போகுது. ஒன்னும் ஆகாதுமா, பயப்படாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. லதா கூல் டவுன்மா, கூல் டவுன். பாரு பாரு, குழந்தை பயப்படுது பாரு.
ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை நீ கொஞ்சம் பேசாம இருமா பேசாம இருமா. சரி நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல, பாக்கி அவன் நானே ஸ்கூலில் கொண்டு போய் விடுறேன், ஓகேவா? என்ன லதா எழுந்திரிச்சிட்டியா? உனக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? சரிங்க. பாக்யா சாப்பிட்டியாடா? அப்பா ஊட்டி விட்டாங்கம்மா. நல்லா சாப்பிட்டியா? 3 இட்லி சாப்பிட்டேம்மா. குட். இந்தாம்மா. தேங்க்ஸுங்க. எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? இப்படி எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிட்டதுக்கு. இந்த ஒரு வாரமா நான் எந்த வேலையுமே செய்யல. ஆனா கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எந்த வேலையும் பாக்கி வைக்காம எல்லாத்தையும் பாத்துக்கிட்டீங்க. ஏய் இது என்னோட கடமைமா. சரி சூடா இருக்கும் போதே காஃபி குடி. கார்த்தால டிஃபன் இதுல இருக்கு, மத்தியானம் லஞ்ச் இதுல இருக்கு, ஒழுங்கா சாப்பிடணும், ஓகேவா? ஏன் நீங்க எங்க போறீங்க? இந்த ஒரு வாரமா நான் ஆஃபீஸ் போல, ஃபோன் மேல ஃபோனு, இன்னைக்கு ஆடிட் வேற இருக்குமா. இல்லங்க நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத. இத்தனை நாள் ஒன்றும் ஆகல பாத்தியா? இத்தனை நாள் நீங்க கூடவே இருந்தீங்க, அதனால தான் எனக்கு ஒன்றும் ஆகல. அது இல்லடா, ஏய் உனக்கு ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் கொஞ்சமா க்யூர் ஆகணும். அதுக்கு நீ எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறத நீ மறக்கணும். அதுக்கு நீங்க என் கூடவே இருக்கணும். எப்படிமா ஆஃபீஸ் போகாம எப்படிமா இருக்க முடியும்? எப்படிமா சம்பளம் வரும்? நமக்கு சம்பளமாங்க முக்கியம்? இங்கதான் நிறைய கொட்டி கிடைக்கே, இல்லனா நம்ம ஊருக்கே போயிடலாங்க. இல்ல மலதா, நான் ஆஃபீஸ் போயே ஆகணும், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். ஆஃபீஸ்ல அவ்வளவு வேலை இருக்குமா எனக்கு? ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற நீ புரிஞ்சுக்கனா யாருமா புரிஞ்சுப்பாங்க? லதா 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 எழுந்துருங்க லதா. டாக்டர் என் வைஃப்க்கு எதுவும் இல்லையே, அவளுக்கு எதுவும் ஆயிடாது ப்ளீஸ் டாக்டர், சொல்லுங்க டாக்டர். மனோகர் கொஞ்சம் பொறுமையா இருங்க. செகண்ட் டைம் மயக்கம் வந்தா பெராலிஸ் அட்டாக் ஆகும்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் டைம் வந்துருச்சு டாக்டர். பட் அதை தடுக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். 1 hour வெயிட் பண்ணணும். 1 hour கழிச்சு எந்த மாற்றமும் இல்லைன்னா பெராலிஸ் அட்டாக் வராது, வேற ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். டாக்டர் பெராலிட்டிக் அட்டாக் வந்துருச்சுன்னா? வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, அந்த கடவுளை தான் நம்பணும். கடவுளே என் வைஃபை காப்பாத்து, நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், என்னை கை விட்டுறாத. ஐயோ டாக்டர் டாக்டர் சீக்கிரம் வாங்க, கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு. நர்ஸ் நிரோபியான் இன்ஜெக்ஷன் எடுத்து கொடுங்க. ஓகே டாக்டர். சீக்கிரம் இந்தாங்க டாக்டர். மனோகர் வெரி சாரி. நாம நினைச்ச மாதிரி பெராலிஸ் அட்டாக். ஓகே இனிமே நீங்க தான் உங்க ஒய்ஃபை பாதுகாப்பா பாத்துக்கணும். இதுவே சிவியர் ஆயிடுச்சுன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். கவனமா பாத்துக்கோங்க, சீக்கிரம் குணமாக சான்சஸ் இருக்கு.
லதா லதா எழுந்து கொஞ்சம் சாப்பிடுமா. என்னங்க பாக்கிய தூங்கிட்டாளா? அவ அப்பவே சாப்பிட்டு தூங்கிட்டாமா. நீ இப்ப சாப்பிடுமா. உங்களுக்கு தான் நான் நிறைய கஷ்டத்தை கொடுக்குறேன். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைம்மா. இந்த காலத்துல அப்படி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேங்க. எனக்கும் தாம்மா. எனக்கும் உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா எனக்கு தான் அது நிலைக்கலையே. ஏன்? என்னாச்சு? எனக்கு தான் இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள்ல. அத்தா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. பேசாம சாப்பிடணும். லதா நான் உனக்கு கேட்பேன், நீ சரின்னு சொல்லணும். என் ஆஃபீஸில் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. 20 நாள் லீவ் வேற போட்டேன். என்னால் ஒன்றையும் கவனிச்சுட்டு பாக்கியம் கவனிச்சுட்டு ஆஃபீஸ் போக முடியலம்மா. அதனால் வேலைக்கு உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னம்மா அப்பாயிண்ட் பண்ணிட்டுமா? என்ன லதா அப்படி பார்க்குற? வேலைக்காரி உங்களை மாதிரி பார்த்து போலாம். பார்த்துக்கிற மாதிரி ஒருத்தி அப்பாயிண்ட் பண்ணுறம்மா. அது முடியுமா? முடியும்மா. எனக்கு ஆஃபீஸில் வேறு நிறைய பிரச்சனை. அதாம்மா. சரிங்க, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுங்க. தேங்க்ஸ் லதா. இந்தா குடி. என்ன மேடம் எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. இன்டர்வியூ ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமே. முதல்ல யாரு? கவிதா. சரி போய் வர சொல்லு. கவிதா. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. உங்க பேர் என்ன? கவிதா. இந்த வேலையை பத்தி பேப்பர்ல போட்டிருந்தோம், படிச்சீங்களா? இந்த வேலை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு வேலை, சம்பளம் மட்டும் ஒழுங்கா கொடுப்பீங்கல்ல? சொல்லுங்க சார். சம்பளம் ஒழுங்கா வந்தா எந்த வேலையா இருந்தாலும் பார்க்கலாம். நீங்க கிளம்பலாம்மா. சார் நீங்க கிளம்பலாம்னு சொன்னேன். உங்க பேரு? வித்யா. வீட்ல பொழுது போகல, அதனால தான் இங்க வந்தேன். சார் கதை புக்கு படிக்கலாம்ல? வனஜா சார் 9 to 9 தான் வேலை பார்ப்பேன். என்னாச்சுப்பா? அவ்வளவுதானா? இல்லப்பா, இன்னும் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க மாத்திரம் என்ன சேவை செய்ய வந்திருக்க போறாங்க. அவங்களையும் அமுச்சு விடு, வேற ஆள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். என்ன ஏதுன்னு கேட்கணும்லப்பா. சரி வர சொல்லு. ஆன்ட்டி நீங்க வாங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. இன்டர்வியூ வந்துட்டு அட்டெண்ட் பண்ணாம போறீங்க? ரிசல்ட் என்னன்னு எனக்கே தெரியும். என்ன ரிசல்ட்? இங்க வேலை கிடைக்காதுன்னு தெரியும். வேலை இருக்கு, வேலை பார்க்கறதுக்கு நீங்க ரெடியா?
என்ன வேலைன்ட்டு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு சேவை செய்யறது ரொம்ப பிடிக்கும். சக உயிரை அன்போட பாக்குறது தான் மனுஷனுக்கு அழகு. அதுவும் உடம்புக்கு முடியாத ஒரு உயிரை அன்போடையும் கருணையோடையும் பாத்துக்கணும். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். என்ன பாக்கியா, அப்பாயிண்ட் பண்ணிடலாமா? நான் அப்பாயின்மெண்டே பண்ணிட்டேன். உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். என் ஒய்ஃப் பேர் லதா. அவளுக்கு பெராலிட்டிக் அட்டாக் வந்திருக்கு. இது என் பொண்ணு பாக்கியலட்சுமி. இவங்க 2 பேரையும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரையும் நல்லபடியாக கவனிக்க உங்களை தவிர வேறு ஆள் கிடைக்காது. தேங்க்ஸ். வாங்க, என் ஒய்ஃபை பார்த்துட்டு வந்துடலாம். ஏன் அழறீங்க? ரோஸ்மேரி, என் புருஷன மாதிரி யாரும் என்ன பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களை மாதிரி ஒருத்தர் என்ன பார்த்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என்னங்க இது? உடம்புக்கு முடியாதப்ப அழலாமா? இத பாருங்க, நான் என் கடமை தான் செய்யறேன். வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. லதா, I want to have a little birds. I wear your heels. I have a berry in my purse. Hi, my eyes are blue.
I pity me across the water. Do what I do. I I step into a step into a berry bats. Do what I do. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தது போல் எங்களுடைய பாவங்களையும் நீங்கள் பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். வர சொன்னீங்களாமே, ஆமாம். என்ன விஷயம்? வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? என்னங்க கேள்வி? நான் வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் கழிச்சு. அதுக்கு இல்லை, எதா இருந்தாலும் மற்ற இடத்துல வேலை பார்க்குறது வேற, இங்கே வேலை பார்க்குறது வேற, அதான் கேட்டேன். நான் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் வேலை பார்க்கறேன். இன்னும் உனக்கு என் மேலே கோவம் குறையலன்னு நினைக்கிறேன். உங்க மேல கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? ரோஸ், ப்ளீஸ். ரோஸ் மேரி, கமான் ரோஸ். ப்ளீஸ். ரோஸ், நான் வேலையை விட்டு போயிடுவேன். ஓகே ரோஸ் மேரி. நான் வராதது தப்பு தான். எங்கள் அப்பா என்னை ஒரு ரூமில் வச்சு பூட்டிட்டாரு. ப்ளீஸ், பழசெல்லாம் வேண்டாமே. இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நீங்கள் இங்கே வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் ஆச்சு. இந்தாங்க இந்த மாதம் சம்பளம். தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். ரோஸ், ஒரு நிமிஷம். நான் உன்னை இதுக்கு மாத்திரம் வர சொல்ல. வேற எதுக்கு? என் ஒய்ஃபையும் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் இவ்வளோ அக்கறையாக கருணையாக பார்த்துக்க மாட்டாங்க. இப்படி அன்பாக பார்த்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு ஒரு gift கொடுக்கலான்னு இருக்கேன். இந்தாங்க. நான் எந்த கிஃப்டும் எதிர்பார்த்தேன் இங்க வேலைக்கு வரல. இப்பெல்லாம் யார்கிட்டயுமே அன்பு இல்லை, அதை காட்டுறதும் இல்லை. நம்ம யார்கிட்டயாவது உண்மையா அன்பா இருந்தா அவங்களும் நம்ம கிட்ட உண்மையாவும் அன்பாவும் இருக்கணும். எனக்கு உண்டான வேலையை நான் பார்க்கறேன். அதுக்கான உரிய சம்பளம் கொடுத்தா போதும். நான் செஞ்ச வேலை பிடிச்சிருந்தா ஒரு சின்ன தேங்க்ஸ் போதும். இந்த gift எல்லாம் கொடுத்து என்னை அந்நியமாக்கிடாதீங்க. தேங்க்ஸ். வெல்கம். ரோஸ்மேரி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கேட்பீங்களா? சொல்லுங்க. இன்னும் என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க. நான் உங்களையே கல்யாணம் பண்ணி வைக்கணும் மேரி. இனிமேலாவது என்னை விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மேரி. இல்ல, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் வரேன்.
கல்யாணம் பண்ணி வைக்கணும் மேரி. இனிமேலாவது என்னை விட்டு போயிடாதீங்க. இல்ல, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அப்போ அப்பா ஏற்கனவே ரோஸ்மேரியை காதலிச்சிருக்காரா? அப்படின்னா பிளான் பண்ணி தான் வந்திருப்பாங்களோ? பாக்கியா, பாக்கியா, ஏய் பாக்கியா. ஏய், நீ எப்போ வந்த? நான் வந்ததையும் நீ கவனிக்கலையா? இல்ல, கவனிக்கல. அதுதான் நானும் சொல்றேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, என்ன யோசனை? ஒண்ணுமில்ல. என்ன யோசனை? என்னன்னு சொல்லு. பாக்கியா, என்ன இது கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? நான் உன் ஃப்ரெண்டு தானே, என்னன்னு என்கிட்ட சொல்லு. நீ சொல்லல அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். காயத்ரி, நான் எங்க அம்மாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா, உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்டியே. என் அம்மாவை பாத்துக்க எங்க அப்பா ஒரு மிஸ் ஏற்பாடு பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, பேர் கூட நீ ரோஸ்மேரின்னு சொன்னியே. ஆமா, ஆனா அவங்க புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணி வந்தவங்க இல்ல. எங்க அப்பாக்கு அந்த ரோஸ்மேரிய ஏற்கனவே தெரியுமா. 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. கவலைப்படாத, எங்க அம்மா கிட்ட சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்கலாம். உங்க அம்மா கரெக்டா சொல்லுவாங்களா? எங்க அம்மா கரெக்டா சொல்லுவாங்க. வா போலாம். வா. என்னம்மா? பாவம் பாக்கியலட்சுமி, அவளை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? இந்த சின்ன வயசுல உனக்கு தான் எவ்வளவு சோதனை. நேத்து கூட பேப்பர்ல படிச்சேன், இப்படித்தான் புருஷனும் அவனோட பழைய காதலையும் சேர்ந்து அவனோட பொண்டாட்டியை கொன்னுட்டாங்களா. நல்ல வேளை போலீஸ் பிடிச்சிருச்சு. ஆனா என்ன புண்ணியம், ஏன் ஆண்டி? அம்மா செத்து போச்சு, அப்பாவை ஜெயில போட்டுட்டாங்க. அவங்க பிள்ளைங்க அனாதையா நடு தெருவுல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, அந்த 2 குழந்தைங்களையும் அனாதாசிரமத்துல சேர்த்து விட்டுட்டாங்க. பாவம் அந்த குழந்தைங்க. உனக்கும் அது மாதிரி நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்ப என்னோட அம்மாவை கொன்றுவாங்களா? கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அழாத பாக்கியா, அழாதம்மா, சொன்ன கேளு. உங்க அம்மாவை காப்பாத்திடலாம், அழாத. அழாத பாக்கியா, உங்க அம்மாவை காப்பாத்திடலாம், நான் சொல்றேன்ல, அழாத. பாக்கியா, அழக்கூடாது. காப்பாத்திடலாமா? எப்படி? அந்த ரோஸ்மேரிய உங்க அம்மா பக்கத்துல விட்டாதானே? அவங்க தானே அம்மாவை கவனிச்சுக்கிறாங்க. இனிமே நீ கவனிச்சுக்கோ. அந்த ரோஸ்மேரி உங்க அப்பா 2 பேரையும் உங்க அம்மா பக்கத்திலேயே விடாத. அப்படி இருந்தா உன்னோட கவனிப்புல இருக்கும்போது யாரு என்ன பண்ணிட முடியும்? என்ன கொடுத்தாலும் நீயே கொடு. உங்க அம்மாவுக்கு எல்லா சேவையும் நீயே பண்ணு. அவங்க 2 பேரையும் உங்க அம்மா பக்கத்திலேயே விடாத. அப்படி இருந்தா நீ உன் அம்மாவை காப்பாத்தலாம். நீ பெரியவளானதுக்கு அப்புறம் உன் அம்மாவை உன் பக்கத்திலே வச்சுக்கோ. நல்லபடியா பாத்துக்கோ. இனிமே நானே என்னோட அம்மாவை பாத்துக்கிறேன். கடவுளே, எங்க அம்மாவை நல்லபடியா காப்பாத்திருப்பா. அம்மாவை இனிமே நம்மவே பாத்துக்கணும். அந்த ரோஸ்மேரி டீச்சரை பக்கத்திலே விடக்கூடாது. பரணி ஆண்டி சொன்னது கரெக்ட் தான். மிஸ், கொடுங்க, நான் தொடச்சு விடுறேன். இல்லம்மா, இதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ படி, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் வராங்களா? நீங்க டெய்லியும் துடைக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கும் துடைக்க தெரியும். கொடுங்க.
இவளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறா? ஒண்ணுமே புரியல. அம்மா, நானே உனக்கு டெய்லியும் தொடச்சு விடுறேன். மிஸ் கொடுங்க, நான் சாப்பாடு விட்டுறேன். இல்லம்மா, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. நீ போய் ஹோம்ஒர்க் பண்ணு. பெத்த அம்மாவை பாக்குறது தேவையில்லாத வேலையா? ஐயோ, நான் அப்படி சொல்லல பாக்யா. மிஸ், பெத்த அம்மாவை விட எனக்கு ஒன்றும் ஹோம்ஒர்க் ஒன்றும் பெருசு இல்ல. கொடுங்க நீங்க. பாக்யா, மம்மி, 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 எழுந்துங்க மம்மி, சாப்பிடலாம். சாப்பிடுங்கம்மா. சாப்பிடும்போது அழக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அழாம சாப்பிடுமா. மிஸ் கொடுங்க. நான் கொடுக்கறேன். நான் கொடுத்துக்கிறேன். அம்மா, இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு என்னமா கொண்டு வரட்டும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. சாப்பிட்டு போய் படுத்துக்கோ. மிஸ், நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? நான் தான் என் அம்மாக்கு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. உங்களை யார் இப்ப உள்ள வர சொன்னது? பாக்யா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற? நான் அம்மாக்கு மருந்து கொடுக்க போறேன், அவ்வளவுதானே? மருந்தெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். இத பாரு பாக்யா, இது புது மருந்து, டாக்டர் கொடுத்தாரு. இந்த மருந்து கொடுத்தா அம்மாக்கு தெம்பு வருமா? அதுக்கு தான் கொடுக்க வந்தேன். அப்ப என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். இல்ல பாக்யா, நானே கொடுக்கறேன். இங்க பாருங்க, எல்லா மருந்தையும் நான் தானே கொடுக்கறேன். இதையும் கொடுங்க, நானே கொடுத்துக்கிறேன். வேண்டாம் பாக்யா, நான் சொன்ன கேளுமா. நான் கொடுக்கறேன்னா கொடுங்க. நீங்க போங்க, நான் கொடுத்துக்கிறேன். சரி, அம்மா கொடுத்துறேன். சரி, தெரியும். என்ன மருந்து இது? பரணி ஆண்டி சொன்ன மாதிரி இது விஷமா இருக்குமோ? இது ரோஸ்மேரி கொடுத்து அம்மாவை கொலை பண்ண பார்த்தாலோ? இல்ல இல்ல, இதை நான் இப்ப கொடுக்க மாட்டேன். பரணி ஆண்டி கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். ஆண்டி, 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 ஆண்டி. என்ன பாக்கியலட்சுமி? ஆண்டி, என்ன? இது என்ன மருந்து? என்னது இது? தெரியல ஆண்டி,
இத்தனை நாளும் எங்க அம்மாக்கு இந்த மருந்தை கொடுக்கவே இல்லை. இப்ப புதுசா நேத்து நைட்டு இந்த மருந்தை கொடுத்தாங்க. நான் பிடுங்கி நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் நைட்டு கொடுக்காம காலையில உங்ககிட்ட காமிச்சிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு வந்துட்டேன். யார் கொடுத்தது? அந்த ரோஸ்மெரி தான். எனக்கு என்னமோ இது விஷமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. விஷமா ஆண்டி? தெரியலையே, ஆனா இருந்தாலும் இருக்கலாம். என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? ஆமா பாக்கியலட்சுமி, நான் உண்மையதான் சொல்றேன். மருந்துனா டாக்டர் தானே கொடுக்கணும். ஆமா. நீ நேரா டாக்டர் கிட்ட போ, இந்த மருந்த காட்டு, இது என்ன மருந்து, எதுக்கு புதுசா கொடுத்திருக்கீங்கன்னு கேளு. அப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ல. ஹாய் பாக்கியா, எப்படி இருக்க? நல்லா இருக்க மேடம். என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? இது நீங்க கொடுத்த மருந்தா? ஆமா, நான் கொடுத்ததுதான். நீங்க கொடுத்ததா ரோஸ்மெரி சொன்னாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? எதுக்கு? ஏன்னா அவங்க என் அம்மாவை கொலை பண்ண வந்துவாங்க. சின்ன வயசுல எங்க அப்பாவும் ரோஸ்மெரியும் ஒருத்தர் விரும்பினாங்களாம். இன்னும் என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. நான் உங்களையே கல்யாணம் பண்ணியிருக்கணும் மேரி. இனிமேலாவது என்னை விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். இல்ல, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதனாலதான் சொல்றேன் மேடம். பாக்கியா, உன் மனசுல அம்மா மேல இருக்கிற கூடுதலான அன்பு உன்னை இப்படி நெகட்டிவா யோசிக்க வச்சிருக்கு. அப்படி யோசிக்க கூடாதுமா, அது தப்பு. இது நல்ல மருந்துதான். இது அம்மாவுக்கு கொடு, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன். சரியா? சரி மேடம், நான் வரேன். ம். பாக்கியா, டாக்டர் என்ன சொன்னாங்க? எதுக்கு இந்த மருந்தை பத்தி கேக்குறேன் நீ என்கிட்ட கேக்குறாங்க. நீ என்ன சொன்ன அதுக்கு? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவங்க கிட்டயும் அதே சொன்னேன். அந்த டாக்டர் நீ சொன்னது எல்லாம் கேட்டுட்டு அப்படியெல்லாம் இருக்காதே, இந்த மருந்து நல்ல மருந்துன்னு சொல்லிருப்பாங்களே. எப்படி ஆண்டி இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? பாக்கியா, அந்த டாக்டரும் இதுல உடந்த. நான் சந்தேகப்பட்டது நல்லதா போச்சு பாத்தியா? ஆண்டி. பாக்கியா, இனிமே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு எதிரா எல்லாரும் இருக்காங்க. நீ கவனமா இருந்து உங்க அம்மாவை காப்பாத்தணும். சரி ஆண்டி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா, உன் கையில் உனது பிள்ளையான லதாவை ஒப்படைக்கிறேன். நீர் எப்படி நோயாளிகளை தொட்டு குணப்படுத்தினீரோ அதே போல் உமது மகளான லதாவையும் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். என்னது, மருந்து அப்படியே இருக்கு? பாக்கிய கொடுக்கவே இல்லையா? இங்க என்ன பண்றீங்க? ஜெபம் பண்ணிட்டு அப்படியே மருந்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இந்த மருந்து நீ கொடுக்கவே இல்லையா? இல்ல. ஏன் கொடுக்கல? அதான் ஏன்னு கேக்குறமா. எனக்கு பிடிக்கல. பாக்யா, உனக்கு பிடிக்கலன்னா என்ன? மருந்து அம்மாவுக்கு கொடுக்கணுமா? எனக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஆனா எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். புரியாம பேசாத பாக்யா, இது டாக்டர் கொடுத்த மருந்து. அந்த டாக்டரும் உங்களுக்கு உடந்து தானே? என்னது, டாக்டர் உடந்தையா? என்ன பேசுற பாக்யா? என்ன இங்க சத்தம்? அம்மா, இவங்க உன்னை கொலை பாக்குறாங்கம்மா. பாக்கியா, என்னது இது? ஆமாம்மா, இந்த ரோஸ்மெரியும் அப்பாவும் ஏற்கனவே லவ்வர்ஸா. உனக்கு உடம்பு முடியாத யூஸ் பண்ணி உன்னை கொன்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்கம்மா. பாக்யா, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற? உனக்கு இப்படி எல்லாம் பேச யார் கத்து கொடுத்தா? என்னாச்சு?
ரோஸ்மேரி ஏன் எதுக்காக அழறீங்க? இல்ல இவங்க நடிக்கிறாங்க. நான் இவங்கள நம்ப மாட்டேன். அம்மா இவங்க உன்னை கொன்றுவாங்கம்மா. உண்மைமா உண்மை. பாக்கியா என்ன பேசுற நீ? இல்லம்மா இவங்க உன்னை கொன்றுவாங்கம்மா. என்ன 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 உளறா இவ? ஏய் பாக்கியா என்னம்மா? தொடாதீங்க, என் பக்கத்துல வராதீங்க. நீங்க கொலைகாரன். நீங்களும் அவங்களும் சேர்ந்து எங்க அம்மாவை கொலை பண்ண பாக்குறீங்க. பாக்கியா தப்பு பண்ணிட்ட பாக்கியா, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. ஒரு நல்ல மனசு காயப்படுத்திட்டமா. ரோஸ்மேரி நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவங்க ரொம்ப நல்லவங்க. உனக்கு முன்னாடியே அவங்க இங்க வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு எனக்கு எல்லாமே தெரியும்டா. அவங்க யாருன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ரோஸ்மேரி கன்னியாஸ்திரி ஆக போறவங்க. கன்னியாஸ்திரி ஆகுறவங்க எல்லார் மேலயும் அன்பு காட்டுறவங்கடா. என்னைக்குமே தப்பா நடந்துக்க மாட்டாங்க. யாரோ சொன்னதை கேட்ட நீ அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமேடா. எல்லாத்தையுமே சொல்லிருப்பேனே. ரோஸ்மேரி இன்டர்வியூக்கு சேர்ந்த அன்னைக்கு என்ன வந்து பார்த்தாங்கல்ல, அப்ப என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க வந்து வாங்க. லதா இவங்க தான் ரோஸ்மேரி. வணக்கம். உன்னை பார்த்துக்க போறவங்க. எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? இப்பதான் 1 மந்த்தா இப்படி இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாங்க? நல்லபடியா பார்த்துக்கிட்டா குணமாயிடும் சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா இருக்க சொல்லியிருக்காங்க. கவலைகளை பத்தி நினைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எங்கேயோ அவ கேட்கறா. எப்ப பார்த்தாலும் எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கா. நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு ரோஸ்மேரி. தேங்க்ஸ். லதா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். நாளைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது நம்ம ஏமாந்துட்டோமோன்னு நீங்க வருத்தப்படக்கூடாதுல்ல. அதுக்காக தான் சொல்றேன். நான் உங்க புருஷனோட பழைய காதலி. இப்ப என் மனசுல மனோகர் இல்ல, கர்த்தர் மட்டும்தான் இருக்காரு. நான் இன்னும் கொஞ்ச நாளா கன்னியாஸ்திரி ஆயிடுவேன். அந்த ட்ரைனிங் ஆர்டர் வரதுக்கு இன்னும் 1 இயர் ஆகும். அது வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம் தான் வேலைக்கு அப்ளை பண்ணேன். இங்க வந்து பார்க்கும்போது தான் நான் மனோவை பார்த்தேன். அப்போ இந்த வேலை வேண்டான்னு கிளம்பிடலான்னு நினைச்சேன். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. மனசு தெளிவா இருக்கும்போது எந்த தப்பையும் தெளிவு பண்ணிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க வந்தது கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த சோதனையை நினைச்சுக்கிறேன். இந்த விஷயம் ஒரு மூடாத மனுஷன் மூலமா உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உங்க மனசு வருத்தப்படும். அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம்டா நானே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். நான் இங்க வேலை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கலன்னா இப்பவே சொல்லிடுங்க, நான் கிளம்பிடுறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா என் புருஷனோட பழைய காதல் எனக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் கணவனோட மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அவரை மாற மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அதனால நான் ஏன் பயப்படணும்?
நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க வேலை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் 1 இயர் தான், அதுக்கப்புறம் நான் கன்னியாஸ்திரி ஆயிடுவேன். நீங்க கன்னியாஸ்திரி ஆகுற வரைக்கும் ஏன் கூடவே இருக்கலாம், இங்கேயே வேலை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க கூடி சீக்கிரமே குணமாயிடுவீங்க. நான் உங்களுக்காக கர்த்தர்கிட்ட பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல மனசை காயப்படுத்திட்டியேடா. அவங்க ரொம்ப நல்லவங்கடா. தப்பு பண்ணிட்டேம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். நல்ல மனச காயப்படுத்திட்டேம்மா. அழாதடா. தெரியாம தானே பண்ண. பாக்கியா, வாடா. ஏன் அழுறீங்கம்மா? நான் அவங்கள பார்க்கணுமா? அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? இங்க வா. அவங்க என்ன மன்னிப்பாங்களாமா? கண்டிப்பா மன்னிப்பாங்கடா, கண்டிப்பா மன்னிப்பாங்க. நீ தெரியாம தானே பண்ண, கண்டிப்பா மன்னிப்பாங்க. அவங்கள நாளைக்கு போய் பார்க்கலாம், சரியா? அப்பாவை கூட்டிட்டு போய் சொல்றேன். சரிம்மா. நீ அழாத. பாக்யா, ஏய், எதுக்கு அழற? மிஸ், என்ன மன்னிப்பீங்களா மிஸ்? நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? இங்க பாரு, தெரிஞ்சு பண்ண தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்கணும். தெரியாம பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க கூடாது. சரி, வா, கர்த்தர்கிட்ட போய் அம்மாக்கு சரியாகணும்னு வேண்டிக்கலாம்.